வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ஆர்த்தி. காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மழை வெள்ள சேத பாதிப்புகள் 4 மாவட்டங்களில் மத்திய குழு நாளை ஆய்வு. தமிழகத்தில் மேலும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும். சென்னை, காஞ்சி, திருவள்ளூரில் இன்று விடுமுறை. தென்பெண்ணை ஆற்றில் வெள்ள அபாயம், 3 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை. தரைக்கு வந்த கடலை போல தண்ணீர். வேந்தர் டிவியின் கழுகு பார்வையில் மதுராந்தகம் ஏரி. தமிழகத்தில் மழை வெள்ள சேதங்களை மதிப்பிடுவதற்காக மத்திய உள்துறை இணைச் செயலர் TVNS பிரசாத் தலைமையிலான குழு நாளை தமிழகம் வருகிறது. தமிழகத்தில் கடந்த 3 வாரங்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான சாலைகள் மற்றும் பாலங்கள் சேதமடைந்துள்ளன. கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் தமிழகத்தில் சுமார் 8,481 கோடி ரூபாய் அளவிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமருக்கு எழுதியிருந்த கடிதத்தில் முதல்வர் ஜெயலலிதா குறிப்பிட்டிருந்தார். மேலும் வெள்ள சேதத்தை பார்வையிட மத்திய குழுவை உடனடியாக தமிழகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். முதற்கட்டமாக வெள்ள சேத பாதிப்பிற்கு 2,000 கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று 939 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியது. இதனையடுத்து வெள்ள சேதங்களை பார்வையிட மத்திய குழு தமிழகத்திற்கு நாளை வருகிறது. மத்திய உள்துறை இணைச் செயலர் TVNS பிரசாத் தலைமையில் தமிழகம் வரும் இந்த குழுவில் வேளாண் கூடுதல் ஆணையர் YR மீனா, செலவினங்கள் துறை இணை இயக்குநர் MM சச்தேவா, GR ஜர்ஹர், R ரோஷினி, ஸ்மித் கோயல், PC பெக்ரா, NM கிருஷ்ணன் உன்னி, TS அரவிந்த் ஆகிய மூத்த அலுவலர்கள் இடம்பெற்றுள்ளனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பல்வேறு மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமான மழை பெய்துள்ளது. அக்டோபர் 28ஆம் தேதி தொடங்கியது முதலே வடகிழக்கு பருவமழையால் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை பலத்த மழை பெய்தது. இதனால் சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகின. பல்வேறு இடங்களில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்தது. மக்கள் வீட்டை விட்டு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதுவரை கனமழை மற்றும் வெள்ளத்திற்கு 200க்கும் அதிகமானோர் பலியானார்கள். நேற்று முன்தினம் பெய்த மழையால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள் மீண்டும் வெள்ளக்காடாக மாறின. மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். சென்னை மாவட்டத்தில் 97 ஆண்டுகளுக்கு பிறகு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 24 வரையிலான 56 நாட்களில் 1,440 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதாவது சராசரி அளவை விட 350 மில்லிமீட்டர் கூடுதலாக மழை பெய்துள்ளது. இதனிடையே கடந்த 36 மணி நேரமாக பெய்த பெரிய அளவு மழை இல்லாததால் பல்வேறு இடங்களில் தேங்கியிருந்த மழைநீர் வடிய தொடங்கியுள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மெல்ல மெல்ல திரும்பிக் கொண்டிருக்கிறது. கனமழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட பல்வேறு மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கும் நடந்த 22ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. மழை தொடர்ந்து பெய்த காரணத்தால் மேலும் 2 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள் மழை மற்றும் வெள்ளத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதால் இன்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தூத்துக்குடி வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் முக்கிய இடத்தை வகிக்கும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 6,000 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதேபோல் புழல் ஏரியிலிருந்து 4,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வந்ததால் ஏரியிலிருந்து கொற்றலை ஆற்றில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 10,000 கன அடியிலிருந்து 20,400 கன அடியாக அதிகரிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கொற்றலை ஆற்றின் கரையோர பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது.
செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து தண்ணீர் திறப்பு அதிகரித்துள்ளதால் அடையாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. சென்னை ஜாபர்கான்பேட்டை அருகே உள்ள தரைப்பாலத்தின் மீது தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது பற்றிய தகவல்களை தருகிறார் செய்தியாளர் விக்னேஷ். கனமழை காரணமாகவும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்படக்கூடிய அந்த தண்ணீரின் காரணமாகவும் அடையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அடையாற்றை ஒட்டியுள்ள பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் காசி தியேட்டர் அருகே உள்ள அந்த தரைப்பாலத்தை தற்போது வரை தண்ணீர் மூழ்கடித்தே செல்கிறது. கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக அந்த தரைவழி போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த வழியே செல்லக்கூடிய வாகனங்கள் மற்றும் நடந்து செல்வோர் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். காசி தியேட்டர் பிரிட்ஜு கீழே தான் எப்போவுமே நான் ஆஃபீஸ் போயிட்டு இருப்பேன். தண்ணி வடியாமல் அதிகமாக வந்துட்டே இருந்தாலும் என்னால் இப்போ போக முடியல. நான் மட்டும் இல்லை, சாதாரண சைக்கிளில் போகிறோம், பைக்கில் எல்லாமே மேலே தான் போகிறோம். ரொம்ப டிராஃபிக் ஆகுது. பொதுமக்கள் யாரும் போகவும் முடியல. வயசானவங்களாம் கூட பிரிட்ஜு மேலே ஏறி தான் போக வேண்டியதாக இருக்குது. ரொம்ப தண்ணி நேற்று முன்னத்தை விட இன்றைக்கி அதிகமாக இருக்குது. இப்போ மேலே போகிறதுனால பயமாக இருக்குது. அதிர்த்து வேறு வண்டிங்கெல்லாம் போகும்போது ஆளுங்க நிற்க முடியல. மேலே டிராஃபிக் அதிகமாக இருக்குது, வண்டி போக முடியல. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆளுங்க வேறு நின்றுக்கிறாங்க, வண்டி இறங்கி பார்க்குறாங்க வேறு. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேல்பாலம் வழியாகவே தொடர்ந்து வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் மேல்பாலத்தில் அவ்வப்போது கடும் போக்குவரத்து நெருக்கடியும் ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து அதாவது 2 நாட்களுக்கு முன்னர் வரை அந்த காசி தியேட்டர் அருகே உள்ள அந்த தரைப்பாலத்தில் தண்ணீர் வடிந்து காணப்பட்டது. அந்த பாலத்தை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். நேற்று முன்தினம் மீண்டும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்படக்கூடிய அந்த தண்ணீரின் காரணமாக மீண்டும் அந்த தரைப்பாலத்தை மூழ்கடித்து தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. தற்போது வரை வேகமாக தண்ணீர் சென்று கொண்டிருப்பதால் அந்த பாலத்தை சரி செய்யும் பணி நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தண்ணீர் வடிவதற்கு இன்னும் 2-3 நாட்கள் ஆகலாம் என தெரிகிறது. இதன் காரணமாக இன்னும் 3 தினங்களுக்கு மேலே இந்த வழியாக அந்த பாலத்தை சரி செய்யும் பணிகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எப்பொழுது இந்த பாலம் சரி செய்யப்படும், மீண்டும் எப்பொழுது இந்த வழியில் போக்குவரத்து தொடங்கும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக காசி தியேட்டர் அருகே உள்ள தரைப்பாலத்தில் இருந்து எஸ் விக்னேஷ். இலங்கை அருகே புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருப்பதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மேலும் 2 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாலத்தீவில் ஏற்கனவே நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மறைந்துவிட்ட நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை அருகே புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இதனால் மேலும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்பெண்ணையாற்றில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதால் கடலூர் மாவட்டத்தில் உள்ள கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் அணையில் இருந்து நேற்று முதல் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் தென்பெண்ணையாறு கடந்து செல்லும் விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள அழகியநத்தம், தாழங்குடா உட்பட 50க்கும் அதிகமான கிராமங்களில் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு ஒலிபெருக்கி மூலம் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக மழை வெள்ள பாதுகாப்பிற்கான சிறப்பு அலுவலர் ககன்தீப் சிங் பேடி தமது வேந்தர் டிவிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் வெள்ள அபாயத்தை தடுக்கும் வகையில் ஆற்று நீர் கடலில் கலக்கும் கழிமுக பகுதியை ஆழப்படுத்தும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சாத்தனார் டேமில் 500 கண்ணாடி தண்ணீர் ரிலீஸ் ஆகும்போது அந்த விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களிலிருந்தும் இந்த லோக்கல் தண்ணி கூட அதில் மிக்ஸ் ஆகும்போது ஒரு நிறைய தண்ணி தென்பெண்ணையார் ஆறு வழியாக கடலுக்கு போவதா வாய்ப்பு இருக்கு. பொதுப்பணித்துறை மூலமாக முகத்துவாரம் வைடன் பந்தா பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கரையில் இருக்கக்கூடிய கிராமிய மக்கள் கரையிலிருந்து ஈவினிங் டைம் குறிப்பாக டே டைம் கூட உஷார் நிலையில் இருக்க வேண்டும். இதனிடையே தென்பெண்ணையாற்றில் விடுக்கப்பட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கையால் தாழங்குடா உட்பட கரையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். துணை கண்காணிப்பாளர் மூலிமா எங்கள் ஊரில் அலௌன்ஸ் பண்ணாங்க. அலௌன்ஸ் பண்ணதால நாங்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கிறதால இங்கே அரசு சார்பாக இங்கே ஜேசிபி எடுத்துகிட்டு ஆழப்படுத்திக்கிட்டு தண்ணி அதிகமாக வர்றதுக்காக ஆழப்படுத்திட்டு இருக்காங்க 2 பக்கமும். ஏற்கனவே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே சாத்தனூர் டேமில் தண்ணி எங்கள் ஊரை ஏற்கனவே தண்ணி ஊரில் வந்திருக்கு. அதே போல் இப்போ மறுபடியும் இந்த 5 வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் வர போகிறதால நாங்கள் எல்லாமே நைட்லாம் தூங்காமல் இதை பார்த்துட்டு பயத்தோடு இருக்கிறோம். கனமழை காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் அணை நீர்மட்டம் 2 நாளில் 11 அடி உயர்ந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் உட்பட முக்கிய அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 2 நாளில் 11 அடி அதிகரித்து 124 அடியாக உள்ளது. இதேபோல் சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 145 அடியாகவும், மணிமுத்தாறு
அணையின் நீர்மட்டம் 85 அடியாகவும் இருக்கிறது. நீர்வரத்து தொடர்ந்தால் இன்னும் 5 நாட்களில் பாபநாசம் அணை முழு கொள்ளளவை எட்டிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மணிமுத்தாறு மற்றும் அகஸ்தியர் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து டூர் வந்திருக்கோம். ஜாலியாக பாபநாசம் தண்ணி நிறையா இருக்குன்னு நாங்கள் பார்க்குறதுக்காக வந்தோம். இன்னும் 2-3 நாள் மழை பெஞ்சால் தண்ணி நிறையா ஆகிடும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இடம்லாம். நாங்கள் இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு வந்தோம். இங்கே அகஸ்தியர் அருவியில் குளிக்கிறதுலாம் வந்தோம். இங்கே மழை ரொம்ப பெய்யறதுனால வெள்ளம் மாதிரி வந்து குளிக்க முடியாமல் ஏமாற்றமாகிட்டு, அதனால் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே திரும்ப ஏமாற்றத்தோடு திரும்ப வீட்டுக்கு போகிறோம். உலக நாடுகள் நம்பிக்கையுடன் இந்தியாவை திரும்பி பார்ப்பதற்கு வெளிநாடு வாழ் இந்தியர்கள்தான் முக்கிய காரணம் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். 4 நாள் தெற்காசிய பயணத்தின் இறுதிக்கட்டமாக நேற்று காலை சிங்கப்பூர் சென்றடைந்த மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து சிங்கப்பூர் பிரதமர் லீ சியன் லூங் மற்றும் பிரதமரிடையே சந்திப்பு நடைபெற்றது. இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு, இணைய வழி ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட 10 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதனைத் தொடர்ந்து சிங்கப்பூர் வாழ் இந்தியர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் இந்தியாவின் மதிப்பு உலக அளவில் உயர்ந்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்தியாவிற்கு எரிசக்தி தேவை என குறிப்பிட்ட மோடி இதற்காக உலக அளவில் நெருக்கடியை உருவாக்க விரும்பவில்லை என்றும் கூறினார். लेकिन दुनिया के लिए संकट भी पैदा करना नहीं चाहते। भारत ने सपना देखा है 2030 तक 40% बिजली वे नॉन फोसिल माध्यम से होगी, कोयले के माध्यम से नहीं होगी। मतलब ये जो छोटे छोटे टापू देश है ना, जिनको डर लग रहा है कि समंदर का अगर स्तर बढ़ गया तो डूब जाएंगे, 3 நாட்கள் மலேசியாவிலும் 1 நாள் சிங்கப்பூரிலும் மேற்கொண்ட பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று அதிகாலை பிரதமர் மோடி தில்லி திரும்பினார். மத்திய அமைச்சர்கள் மற்றும் அரசின் உயர் அலுவலர்கள் விமான நிலையத்தில் பிரதமருக்கு பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி மத்திய அரசுக்கு நெருக்கடி அளிக்க காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. நாளை தொடங்கும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் தாத்ரி படுகொலை, சகிப்பின்மை விவகாரம், விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. அண்மையில் முடிவடைந்த பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியடைந்த சூழலில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. இது தொடர்பாக பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு, நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற ஜனநாயகத்தை வலுப்படுத்த அங்கு விவாதம் நடைபெறுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தின் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான மதுராந்தகம் ஏரி தற்பொழுது நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. கடலை போல காட்சியளித்துக் கொண்டிருக்கும் மதுராந்தகம் ஏரியை வேந்தர் டிவியின் கழுகு பார்வையில் இப்போது பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரி என்பதுடன் தமிழகத்தின் பெரிய ஏரிகளில் ஒன்று என்ற பெருமையை பெற்றிருப்பது மதுராந்தகம் ஏரி. நீர்நிலைகளை அமைப்பதில் தீரா வேட்கை கொண்ட சோழர் மன்னர்களில் ஒருவரான உத்தம சோழரின் ஆட்சி காலத்தில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக உருவாக்கப்பட்டது இந்த ஏரி. உருவாக்கப்பட்ட காலம் தொடங்கி அடிக்கடி உடைப்பெடுத்து வந்துள்ள இந்த ஏரியின் கரை அவ்வப்போது உயர்த்தி பலப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. ஏறத்தாழ 2000 ஏக்கர் பரப்பில் உள்ள இந்த மதுராந்தகம் ஏரியை நம்பி மதுராந்தகத்தில் 2853 ஏக்கரில் விவசாயம் செய்யப்படுகிறது. மேலும் 18 கிராமங்களில் உள்ள 8262 ஏக்கர் நிலமும், 2ஆம் போகத்தில் 1515 ஏக்கர் நிலமும், 3ஆம் போகத்தில் 530 ஏக்கர் நிலமும் பாசன வசதி பெறுகின்றன. 1985ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் தேதி, அதாவது சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன் இந்த ஏரி உடைந்தது. வினாடிக்கு சுமார் 30,500 கன அடி நீர் மட்டுமே கலங்கல் பகுதியில் வெளியேற முடியும் என்ற நிலையில் சுமார் 2 லட்சம் கன அடி நீரை வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் ஏரி உடைவதை தடுக்க முடியவில்லை. கலங்களில் கரை அரித்து ஏரி உடைந்தது. உடனடியாக இரவோடு இரவாக இந்த பகுதியில் இருந்த மக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர்.
இந்த உடைப்பிற்கு பிறகு கரைகள் உயர்த்தப்பட்டன. இதையடுத்து இந்த ஏரியால் பயன்பெறும் கிராமங்களின் எண்ணிக்கையும் உயர்ந்தது. எனினும் ஏரியை தூர்வாரும் பணி முறையாக நடைபெறுவதில்லை என்றும் 1969ஆம் ஆண்டில் 2 நாட்கள் மட்டும் தூர்வாரப்பட்ட நிலையில் இதுவரை தூர்வாரப்படவில்லை என்றும் இந்த பகுதி மக்கள் குறிப்பிடுகின்றனர். 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஏரியை தூர்வாரிவிட முடியும் என்று அப்போது மதிப்பிடப்பட்டது. இப்போது தூர்வார வேண்டுமானால் 30 கோடி ரூபாய் தேவைப்படும் என கருதப்படுகிறது. மதுராந்தகத்தின் இன்னொரு பிரச்சனை ஆக்கிரமிப்புகள். நன்செய் நிலங்களில் வீடு கட்ட அனுமதிக்க கூடாது என்று 1985ஆம் ஆண்டே நகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் சட்டவிரோத கட்டுமானங்களும் ஆக்கிரமிப்புகளும் இப்போதும் தொடர்கின்றன. ஏரி நிலங்களில் செய்யப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகள், உபரி நீர் செல்லும் கால்வாயில் செய்யப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகள் இவற்றையெல்லாம் அகற்றினால் இன்னமும் கூட நீர்பிடிப்பு அளவு உயர்வதற்கு வாய்ப்புள்ளது என கருதப்படுகிறது. மதுராந்தகம் ஏரி உடைந்துவிடும், நகர் மூழ்கிவிடும் என்ற வதந்திகள் சமூக வலைதளங்களில் பரவி வந்தாலும் அத்தகைய நிலை இனி ஒருபோதும் வர வாய்ப்பில்லை என்றே கருதப்படுகிறது. நீரை வேகமாக வெளியேற்ற 2வது கலங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாலும் உபரி நீரை உயர்நிலை கால்வாய் வழியாக வெளியேற்ற முடியும் என்பதாலும் 26 அடி வரை உயர்த்தப்பட்ட கரைகள் உறுதியாக இருப்பதாலும் ஏரி உடைவதற்கு வாய்ப்பில்லை என பொதுப்பணித்துறையினர் தெரிவிக்கின்றனர். வெள்ளம் பெருக்கெடுத்ததால் கடைசியாக 30 ஆண்டுகளுக்கு முன் ஒருமுறை மதுராந்தகம் ஏரி உடைந்திருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் மதுராந்தகம் ஏரி நிரம்பியிருக்கிறது. மதுராந்தகம் ஏரியின் காட்சி கண்கொள்ளாததாக இப்போதும் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. தரையில் தவழும் கடலைப் போல. திருவண்ணாமலையில் இன்று மகா தீபம். விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தருமபுரி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பருத்தி சாகுபடிக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் கடந்த 5ஆம் தேதி முதல் விட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் மாவட்டத்தில் பல ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பருத்தி, தக்காளி, மஞ்சள், சாமை உள்ளிட்ட பயிர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. பெண்ணாகரம், அரூர், கடத்தூர் ஆகிய பகுதிகளில் சுமார் 5000 ஹெக்டேரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த பருத்தி செடிகள் மழையால் அழுகியுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பருத்திகளுக்கான தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். பருத்தி வர ஸ்டேஜில் பூ பிஞ்சு எடுக்கிறது மழை பெஞ்சு ஒன்றும் இல்லாத போயிடுச்சுங்க. போன வருஷம் 5000 வச்சு பருத்தி, இந்த வருஷம் 1000 1500 ரூபாய் விற்கிறது கூட நிலைமை இல்லை. ரொம்ப சூழ்நிலை கெட்டு போச்சு. எங்களுக்கு கவர்மெண்ட்டை பார்த்து இழப்பீடு எங்களுக்கு கொடுத்தே ஆகணும். எங்களுக்கு மாதத்தில் ஏக்கராவுக்கு 15 குண்டால் பருத்தி வரும். ஆனால் இந்த வருஷம் ஒரு ஏக்கராவுக்கு 2 குண்டால் பருத்தி கூட வராது. ஆற்றுல வெள்ளம் 10 நாள் தொடர் தண்ணிங்க கரை பெரண்டு தண்ணி புறையாங்க நிலமெல்லாம் நிறைவிட்டே போகுது. நாங்கள் என்ன பண்ணுறது? தமிழ்நாடு அரசு எங்களுக்கு இந்த பருத்திக்கு சரியான நிவாரணம் எங்களுக்கு கொடுக்கணும். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ள நீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அந்தோனியார்புரம், புதுக்கோட்டை, மரவன் மடம், சூரிஸ்புரம், கோரம்பள்ளம், குமாரகிரி, முத்தையாபுரம், முள்ளக்காடு, அத்திமரப்பட்டி மற்றும் முக்கிய மாநகர பகுதிகளில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. இதனால் தொற்று நோய் ஆபத்து ஏற்படும் அச்சத்தில் மக்கள் உள்ளனர். அத்தியாவசிய பொருட்களான பால், காய்கறிகள் கிடைக்காததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. இதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2-3 நாள் நல்ல மழை, பயங்கரமான மழை பெய்யுது. மழை பெஞ்சதுல தண்ணி பூரா உள்ள ஏறிட்டு செப்டி டேங்க்ல தண்ணி ஏறி, குடிக்க தண்ணி உள்ள ஃபுல்லாக எல்லாமே தண்ணி ஏறி, தண்ணி கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது.
வெட்டின்னு போக முடியாது, பால் வாங்க முடியாது, எதுவுமே வாங்க முடியாது, வசதியாக இல்லை. ஆனால் இந்த தண்ணியை எடுக்க முடிய நடவடிக்கை கேட்டுக்கொள்கிறோம். பூரா பள்ளி அது இதுன்னு வருது, இடுப்புக்கு மேலே தண்ணி கிடக்கு. ரொம்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. ஸ்கூலுக்கும் போக முடியல எங்களால். மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த தண்ணியை கொஞ்சம் கழிவு நீரெல்லாம் வெளியே எடுத்தால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். கூடலூர் அருகே உள்ள பழியன்குடி பகுதியில் கனமழையால் தொகுப்பு வீடுகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் பழியரின மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் கூடலூர் அருகேயுள்ள பழியன்குடி பகுதியில் 65 குடும்பங்களைச் சேர்ந்த 200க்கும் அதிகமான பழியரின மக்கள் வசித்து வருகின்றனர். வனப்பகுதியில் வசித்து வந்த இவர்களை வனத்துறையினர் மலை அடிவாரத்தில் உள்ள பகுதிகளில் தங்க வைத்துள்ளனர். இவர்களுக்காக கட்டித்தரப்பட்ட தொகுப்பு வீடுகள் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் முற்றிலும் சேதமுற்றது. எந்த நேரத்திலும் வீடு இடிந்து விழும் என்ற அச்சத்துடனே வாழ்வதாக அவர்கள் தெரிவித்தனர். தங்களுக்கு புதிய வீடுகளை கட்டித்தரவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதில்கள்லாம் சைடு கீறி டமக்கு கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. அது சிமெண்ட் போட்டு கட்டிருந்தாலும் பரவாயில்ல, மண்ணை போட்டு சாந்து போட்டு கட்டினதுனால பூராமே டேமேஜ் வீடு பூரா. அரசியல்வாதிகள் எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கல. வந்து பார்க்குறாங்க, அதை செஞ்சிடறேன் இதை செஞ்சிடறேன்னு சொல்லதான் விடுறாங்களே தவிர இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை. எந்த வீடுமே சரியில்லை, எல்லா வீடுமே இடிஞ்சு விழுந்துருக்குது, அரைகுறையாக தான் இருக்கும். நாங்கள் வந்து குடிசை மாதிரி போட்டு இந்த சாக்கு பாலிதன் இதை போட்டு தான் உட்காந்து சமையல் பண்ணி நாங்களே சாப்பிட்டு நாங்கள் அதுக்குள்ளேயே இருந்துக்குது. எத்தனை நாள் இப்படியே இருக்கலாம்? இது வந்து அரசு வந்து நல்ல வீடு தரமாக கட்டி கொடுத்து எங்களுக்கு இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுக்கணும். வீடு வாசப்புறா உடஞ்சி நொறுங்கி தான் கிடக்கு, தண்ணியாக கொட்டுது மேலே இருந்து, வீடு புறா ஒழுகுது, பூரா இடிஞ்சு தான் நிற்கிது. நைட்டு மழையில் கொடையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்குறோம் பிள்ளையெல்லாம் வச்சு. உதகையில் உள்ள அரசு மருத்துவமனையில் மின்தடை காரணமாக சிடி ஸ்கேன் எடுப்பதில் சிரமம் ஏற்படுவதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை இயங்கி வருகிறது. மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்தும் நாள்தோறும் ஏராளமானோர் சிகிச்சைக்காக இங்கு வந்து செல்கின்றனர். இங்குள்ள சிடி ஸ்கேன் மையத்தில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பனி மற்றும் மழை காலங்களில் கடும் குளிர் நிலவுவதாலும் பெரும் சிரமம் ஏற்படுவதாக அவர்கள் கூறுகின்றனர். எனவே மக்களின் நலன் கருதி சிடி ஸ்கேன் மையத்தில் ஜெனரேட்டர் மற்றும் ஹீட்டர் வசதியை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தலைமை அரசு மருத்துவமனைன்னு பேர் தான், ஆனால் எந்த அடிப்படை வசதியுமே இல்லை. உள்ள உட்கார்றது கூட எந்த வசதியும் இல்லை. வெளியில் புல்தரையில் படுத்திருக்காங்க. எந்த ஒரு சின்ன அவசரம்னா கூட கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. மருத்துவமனையை கண்டிப்பாக வந்து அரசு அலட்சியம் காமிக்காமல் கொஞ்சம் டெவலப் பண்ணும். விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த பலர் ஐஜேகேவில் இணைந்தனர். விருதுநகர் மேற்கு மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கட்சியின் துணை பொதுச் செயலர் நெல்லை ஜீவா வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் கட்சியின் கொள்கைகளை மக்களிடம் எவ்வாறு எடுத்து செல்வது உள்ளிட்டவை பற்றி நிர்வாகிகளுக்கு எடுத்துக் கூறினார். இந்த கூட்டத்தில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த பலர் தங்களை இந்திய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்த கூட்டத்தில் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் 2016 சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், அந்த சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி எப்படியெல்லாம் மக்களை சந்தித்து அந்தந்த பூத் வாரியாக எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமான கூட்டம். ஐஜேகேவை வளர்ச்சியடைய செய்ய இந்த நேரத்தில் மிகவும் சீரும் சிறப்புமாக நாம் செயல்படுவோம் என்பதை உறுதியேற்றிருக்கிறார்கள். இந்த கட்சியில் இணைஞ்சு நல்ல முறையில் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இணைஞ்சிருக்கோம். இப்போ 15,000 பேரை கொண்டு வந்து சேர்க்கணும். ராஜபாளையத்தில் வந்து இந்திய ஜனநாயக கட்சி நல்ல செல்வாக்கோட வரணும். இந்த கூட்டத்தில் கட்சியின் தென்மண்டல அமைப்பாளர் அன்னை இருதயராஜ், தென்மண்டல துணைத் தலைவர் ஆர் முருகானந்தம், நெல்லை மண்டல செயலர் நல்லையா சபகுமார், விருதுநகர் மேற்கு மாவட்ட தலைவர் ஞானேஸ்வரன் உட்பட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வெள்ளாற்றில் உள்ள மணல் குவாரியில் விதிகளுக்கு புறம்பாக மணல் எடுக்கப்படுவதால் வெள்ள அபாயமும் ஏற்பட வாய்ப்புள்ளது என கூறி மணல் குவாரிகளை மக்கள் முற்றுகையிட்டனர். திட்டக்குடி அருகே உள்ள வெள்ளாற்றில் 30 அடி முதல் 40 அடி ஆழத்திற்கு மணல் அள்ளப்படுகிறது. மணல் குவாரி என்று கூறி பெரும் பள்ளங்கள் தோண்டப்படுவதால் வெள்ள பாதிப்பு ஏற்படும் அபாயமும் உள்ளது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் பிரச்சினை மற்றும் விவசாயம் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். மழை பெய்து வரும் நிலையிலும் மணல் எடுக்கப்படுவதால் கோபமுற்ற நெய்வாசல் கிராம மக்கள் குவாரியில் மணல் அள்ள அனுமதிக்காமல் முற்றுகையிட்டனர். ஆத்து ஒட்டிலே எங்களுக்கு ஊர் இருக்கு.
அதனால எங்களுக்கு வெள்ளம் வந்தோன்னா எங்கள் ஊருக்குள்ளே தண்ணி இந்த மாதிரி 3 தரம் எங்களுக்கு பூந்து நாங்கள் கொடிக்காலம் போய் கிடந்தோம். அதனால திரும்ப மணல் அடிச்சாக்கா எங்களுக்கு ஆற்று உள்ளார தண்ணி ஊர் உள்ள பூந்துடும். அதனால மணல் அடிக்கக்கூடாது. எங்கள் ஊர் மக்களுடைய கோரிக்கைக்கு தான். ஆறு தண்ணி வந்தால் எங்கள் ஊர் உள்ளார பாதிக்கப்படுது. போன வருஷமாக நாங்கள் வந்து கொடிக்காலத்தில் போய் கிடந்தோம். கொடிக்காலத்தில் கிடந்தவங்களுக்கு எங்களுக்கு வந்து அந்த ஊருக்காரங்க உதவி பண்ணி எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அதுமாரி எங்களுக்கு இடம் விட்டா நீங்கள் மணல் அடிக்கலாம், இல்லை இடம் இல்லைன்னா நீங்கள் மணல் அடிக்கக்கூடாது, மணல் நிப்பாட்டு. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் இன்று அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்பட்டது. சிவனின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நவம்பர் 21ஆம் தேதி வெள்ளி தேரோட்டமும் 22ஆம் தேதி பஞ்சரதங்களின் தேரோட்டமும் நடைபெற்றன. இன்று அதிகாலை 4 மணிக்கு கோயில் மூலவர் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இன்று மாலை 6 மணிக்கு 2668 அடி உயரமுள்ள திருவண்ணாமலை மலை மீது மகாதீபம் ஏற்றப்படுகிறது. தீப திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பக்தர்களின் வசதிக்காக திருவண்ணாமலைக்கு இன்று சிறப்பு ரயில் மற்றும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தீப திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டி தொடரை கைப்பற்றும் முனைப்பில் களமிறங்கும் இந்தியா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். IS தீவிரவாதிகள் மீதான தாக்குதல் தீவிரப்படுத்தப்படும் என அமெரிக்காவும் பிரான்சும் கூட்டாக அறிவித்துள்ளன. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் IS தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 130 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து IS தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்த உலக நாடுகளின் ஆதரவை பெற பிரான்ஸ் முடிவு செய்தது. முதற்கட்டமாக அமெரிக்கா சென்ற பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஹொல்லாந்து வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் அதிபர் ஒபாமாவுடன் பேச்சு நடத்தினார். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரான்ஸ் அதிபர் ஹொல்லாந்து ஈராக் மற்றும் சிரியாவில் IS தீவிரவாதிகள் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் பிரான்சும் தீவிரப்படுத்தும் என்று தெரிவித்தார். அப்போது பேசிய அமெரிக்க அதிபர் ஒபாமா பிரான்சுடன் இணைந்து IS மீதான தாக்குதலை அமெரிக்கா தீவிரப்படுத்தும் என்று குறிப்பிட்டார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இன்று தொடங்கும் 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி களமிறங்க உள்ளது. இந்தியா வந்துள்ள தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி 20 ஓவர் மற்றும் ஒருநாள் தொடரை கைப்பற்றியது. 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 2வது போட்டி மழையால் சமனில் முடிந்தது. இதனால் இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் டெஸ்ட் தொடரில் முன்னிலை வகிக்கிறது. இரு அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள விதர்பா கிரிக்கெட் சங்கத்திடலில் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. தொடரை கைப்பற்றும் முயற்சியில் இந்தியாவும் இந்தியாவின் வெற்றி வாய்ப்பை பறிக்கும் முனைப்பில் தென்னாப்பிரிக்காவும் ஈடுபடும் என்பதால் ஆட்டம் விறுவிறுப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் லீக் ஆட்டத்தில் தில்லி அணியை வீழ்த்தி சென்னை அணி வெற்றி பெற்றுள்ளது. இந்தியாவின் முக்கிய நகரங்களில் IS கால்பந்து தொடர் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை நேருத்திடலில் நடைபெற்ற போட்டியில் புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்தில் இருந்த சென்னை அணி 3வது இடத்தை பிடித்த டெல்லி அணியுடன் மோதியது. தொடக்கம் முதலே துடிப்பாக ஆடிய சென்னை அணி வீரர்கள் மென்டோஷா, வெலிசாரி, ஜிஜி ஆகியோர் முதல் பாதியிலேயே அடுத்தடுத்து 3 கோல் அடித்தனர். விறுவிறுப்பாக தொடங்கிய 2வது பாதியிலும் சென்னை அணியின் ஆதிக்கத்தை தில்லி அணி எதிர்கொள்ள முடியாமல் திணறியது. போட்டியின் 54வது நிமிடத்தில் சென்னையின் ஜிஜி மற்றொரு கோல் அடித்தார். தொடர்ந்து போராடிய தில்லி அணி வீரர்களால் ஒரு கோல் கூட அடிக்க முடியவில்லை. இறுதியில் சென்னை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் சென்னை அணி புள்ளி பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் கோவா FC அணியும் வடகிழக்கு யுனைடெட் FC அணியும் மோதுகின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
தமிழகத்தில் மழை வெள்ள சேத பாதிப்புகள் 4 மாவட்டங்களில் மத்திய குழு நாளை ஆய்வு. தமிழகத்தில் மேலும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும். சென்னை, காஞ்சி, திருவள்ளூரில் இன்று விடுமுறை. தென்பெண்ணை ஆற்றில் வெள்ள அபாயம், 3 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை. தரைக்கு வந்த கடலை போல தண்ணீர். வேந்தர் டிவியின் கழுகு பார்வையில் மதுராந்தகம் ஏரி. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சி வேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.